இப்போ நம்ம போன பாட்டில் என்ன பார்த்தோம்? அந்த யாசகர் கேட்குறவர் வந்து தம்பியோட வீட்டுக்கு வந்துட்டு தம்பியோட நிலைமையை பார்த்துட்டு, என்ன தம்பி, நான் கொடுத்த லெட்ரு உங்களுக்கு கைக்கு வந்து சேரலையா, அந்த புதையலை நீங்கள் எடுக்கலையா அப்படின்னு கேட்டார். தம்பி வந்து இந்த புதையல் எனக்கு கிடைக்கல, எங்கள் அண்ணனுக்கு தான் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டார். அது சொன்னோடனே யாசகர் கேட்டவர் வந்து, அந்த பேப்பர் வந்து உங்ககிட்ட இருக்குதா, அந்த லெட்டர் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காட்டுன்னு முதல் பாதையை மட்டும் படிச்சுட்டு அண்ணன் தூக்கி போட்டுக்கிறான். அடுத்தது அதில் 2வது பாட்டும் ஒன்று இருக்குது. அந்த 2வது பாட்டை படித்து பார்த்தா அதே இடத்துல அதுலேருந்து 2 அடி தோண்டினேன்னா அந்த அண்ணனுக்கு கிடச்ச புதையலை விட 4 மடங்கான புதையல் அதில் இருக்குது. ஸோ அந்த யாசகர் கேட்குறவர் என்ன பண்ணார், கூடவே தம்பியை கையோடு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு அங்கேருந்து திருப்பி ஒரு 2 அடி தோண்டி அந்த புதையலை எடுத்து அந்த தம்பி கையில் கொடுத்துட்டு என்னாச்சு, தம்பிக்கிட்ட வந்து அந்த யாசகர் கேட்குறவர் சொல்கிறாரு, தம்பி எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே தெரியும். ஏன்னா உங்கள் அண்ணன் வந்து உன்னை முதல் தடவையே ஏமாற்றிட்டான். உங்கள் அம்மா அப்பா இறந்தப்பயே உன்னை முதல் தடவையே ஏமாற்றிட்டான். நீ வந்து அது தெரியாமல் ரொம்ப அண்ணன் மீத நம்பிக்கையோடு இருந்த. அடுத்து 2வது தடவை அந்த லெட்டரை அவன் கையில் கொடுத்தா அவன் அதை தான் பண்ணுவான்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு தான் அதை கொடுத்தேன். ஏன்னா அவனோட மூளை அவ்வளோதான், முதல் பாதியை பார்த்துட்டு அதுக்கு கிடைச்ச உடனே அவன் போயிட்டான். ஆனால் அதில் இன்னொன்று இருக்குது, அந்த 2வது பாட்டு எடுக்கிறவங்க தான் இந்த உலகத்திலே சிறந்த மனிதனாகவும் சிறந்த பணக்காரனாகவும் இருக்க முடியும். ஸோ இந்த கதை மூலயமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு பாட்டை மட்டும் பார்த்துட்டு நம்மளோட லைஃப் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. யாரும் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னா ஓகே ஃபைன், ஏமாற்றிட்டு போட்டோம், அவங்கள ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வருவான். எப்பயுமே அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தம்பி மாதிரி நம்ம வந்து அழுது டைம் வேஸ்ட் பண்ணி நம்மளே டிப்ரெஷனில் கொண்டு போகிறத விட, விட்டுட்டானா ஓகே, அந்த பேப்பர் திரும்பி பாரு, என்ன இருக்குது, இந்த பாட்டு முடிஞ்சிருச்சு, அடுத்த பாட்டுக்கு போய் பார்ப்போம், என்ன இருக்குன்றது பார்த்து நம்மளோட லைஃப்பை நம்ம வந்து முன்னேக்கி போடுறத கற்றுக்கணும். ஸோ இதுதான் இன்னைக்கான கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மூலயமா நான் இன்னும் நல்ல இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸை நான் உங்களுக்காக போடுறேன். Okay, thank you.